அந்த முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு 2 நாளா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ணன் மறுபடியும் வந்து அரசியலுக்கு வரதா பாதி இது சொல்லிட்டாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இப்போ நடிகர் தனுஷ் மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 2026 எலெக்ஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நிறைய மனமாற்றங்களை உருவாக்கிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் இதை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த அரியணையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்கவுங்க பிளாட்ஃபார்மில் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களும் முன்னணி நடிகர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க படங்களும் நிறைய ஹிட் ஆகுது. நிறைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா தனுஷ் அவர்கள் வந்து இப்போ 3வது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரு சிறந்த நடிகர், ஒரு பன்முகத்தன்மையுடைய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவருக்குன்னு ஒரு அடையாளங்கள் இருக்குது. ஸோ அது வந்து இயல்பாக வர்றதுல எந்த தவறும் இல்லை. நம்ம ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற உரிமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் யார் வேணா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர்கள் மத்தியில் ஒரு 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 ஃபேன் பேஸ்க்கு வச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஆர்டிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆவல் வந்து உருவாயிருக்கு. இப்போ அதில் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு, ஒரு படிநிலைக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஒரு கொடியை ஆரம்பித்து அந்த மன்றத்தை வந்து ஒழுங்குபடுத்தி அந்த ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்கெலிட்டல் அதை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி போகும், நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட விருப்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக இன்னொரு விஷயம் நம்ம உள்ளீடாக போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அவரோட சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இப்போ ரஜினி சார் கிட்டத்தட்ட அந்த ஒரு 20-30 ஆண்டு காலம் வந்து அவர் முதல்வராக வர போறாரு, நாட்டை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவர் கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் சக்ஸஸ் பண்ண போறாருன்னு இருந்தும் கூட அது ஏதோ பல்வேறு காரணங்களால் அது வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதிரிபுதிரியான ஒரு வெற்றியை ஒரு 2 ஆண்டு கட்சி ஆரம்பிச்சு பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்களாக இருந்தவங்க ஸோ நம்ம வேறு ஒரு வழியில இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட பேக் ஹேண்ட்ல இருந்து அவங்களோட அவங்க என்ன சொல்றது அந்த வெல்விஷர்ஸ் அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு, அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கட்டமைச்சு ஒரு நம்மளால முடியாததை நம்மளோட அடுத்த வாரிசுலேருந்து நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்பாடாக கூட அது இருக்கலாம். இதெல்லாம் யூகங்கள் தான். ஏன்னா இப்படி ஒரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் முன்னெடுத்து வரும்போது ஏன் இப்ப நடிகர் லாரன்ஸ் அது மாதிரி சொன்னாரு, இன்னும் 1-2 நடிகர்கள்லாம் கூட விஷால் சார் கூட வந்து ரசிகர் கூட்டம் ஒண்ணு கூட்டிட்டாரு. பட் அது பெருசா வந்து சொல்லாம தனுஷ் சார் அளவுக்கு அதை வந்து பெருசாக்காம சிம்பிளா ஒரு ரசிகர் மன்றத்தை கூட்டிட்டு வந்துட்டு என்னோட வந்து நீங்க எனக்கு என்ன வாழ வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது நன்றிகடன் செய்யாம நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அவரும் ஒரு சூரியரை விட்ட மாதிரி விட்டுருக்காரு. இனிமே நம்மளோட பாதை நேர்பார்வை தான், குறுக்கு வழி எல்லாம் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. அது எதை நோக்கு நேர்பார்வைன்னு அவருக்கு தான் தெரியும். இல்ல அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் தான் அதுக்கான எல்லாருக்கும் இந்த ஜுரம் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த 2026 எலெக்ஷன். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த அரியணையில அமர்ந்தது, குறுகிய காலத்திலே அவர் வந்து ஒரு வெற்றியை ருசித்தது, மிக பெரும் ஆளுமை கொண்ட 2 இயக்கங்களை அவர் சாட்சிட்டு வந்தது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது வந்து அவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அப்படின்னு தான் வந்துடலாம் போல. இன்னைக்கு தனுஷ் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீ சொல்ற மாதிரி விஷால் ஏதோ சொல்லியிருக்காருன்றீங்க. ஆனா இது சொல்லாம அவங்களோட ஃபேன் ஃபாலோவர்ஸை, அவங்களோட ரசிகர்களை வந்து கட்டமைக்கிற வேலையை நிறைய நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் அந்த இளம் நடிகர்கள் ஒரு 3 நடிகர்கள் வந்து அந்த வேலையை பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளவும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுப்போமோ இல்லையோ, ஆனா அந்த இடத்துல நம்ம நகரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க பெஸ்ட் ஆக்டர் வந்து ஒரு பெஸ்ட் பாலிட்டிஷியனா மாறுறதுக்கு ஒரு இது வந்திருக்கு. அதுக்கான விதையை வந்து விஜய் சார் போட்டிருக்காரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, விஜய் சார் வந்து ஏதோ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு உடனே வந்து சீட்ல உட்காந்துட்டாருன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த 2 வருஷம்ங்கிறது கட்சி ஆரம்பிச்சது. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் மிக கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கான விதையை போட்டிருக்காரு. அந்த ரசிகர்களை வந்து பன்முகத்தன்மைப்படுத்தி அவங்கள வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி சமூக சேவையில ஈடுபடுத்தி பல நல்ல மக்கள் நல திட்டங்களை வந்து உருவாக்கி அந்த இயக்கம் மக்கள்
இயக்கமா அதை மாத்தி அதன் மூலமா நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணி அந்த பாலிடிக்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்கள தயார்படுத்திக்கிட்டே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதே மாதிரி தான் ஒரு உச்சத்துல இருந்தாலும் கூட அப்ப ஆளும் அது வர்க்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் போராட்டங்கள்ல போய் கலந்துருக்காரு. ஈவன் அனிதா விவகாரமா இருக்கலாம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கலாம், துப்பாக்கி சூடு பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி நிறைய பிரச்சனைகள்ல அவர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் உச்ச நடிகரா இருக்கும் போதே தன்னோட கேரியருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் கூட அவர் எந்த இதுவும் பண்ணாம வந்திருக்காரு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இன்றளவுல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 300 250 இருந்து 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இன்று அவர் ஓகேன்னு சொன்னா கூட அவர் வச்சு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு வியாபாரம் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கணக்கு கன்சிடர் பண்ணல. ஏதோ அவர் வந்துட்டாரு ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு, மிகப்பெரிய திட்டமிடுதல் இருக்கு, நிறைய தியாகம் இருக்கு. நான் இன்னொரு கேள்வி இதுல வச்சிருந்தேன். ஏன்னா நீங்க அது ஏன்னா அந்த கேள்வி வைக்கும் போது நான் இது கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்லயே ஒரு கேள்வி வைக்கிறேன். அதுக்கும் சேர்த்து நீங்க ஒரு யோசிச்சு ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா, ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? இப்போ நானும் கிரிக்கெட் பார்ப்பேன். அப்போ அதை பத்தி நம்ம பேசும்போது நம்ம நேர்களும் வந்து நிறைய பேர் கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ சைதன் ஒரு ரெக்கார்டுன்னு ஒன்று இருந்தது, 194ன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப நாளா யாராலையுமே உடைக்க முடியாது. எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு சச்சின் வந்து ஒரு 200 ரன் அடிக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷங்கள் ஆச்சு. ஆனா சச்சின் வந்து அந்த 200 அடிச்சதுக்கு அப்புறம், அதை உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா திருப்பி ஒரு சேவாக்கு ஒரு 200 அடிச்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அதை விட தாண்டி 200 2 வாட்டி அடிச்சாரு. இப்ப ஒரு சாதனைய வாட்டி உடைக்கும் போது மட்டும்தான் அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. அது உடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உடைக்கிறதுலாம் ஈஸிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது ஒரு பர்டிகுலரா ஒரு பழமொழியா சொல்லுவாங்க. இது அரசியலுக்கு பொருந்துமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நிச்சயமாவே வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் பண்ண உழைப்பு வந்து யாராலையும் ஈடு கொடுக்க முடியாத என்ன உழைப்பு. ஏன்னா அதுல இன்னொரு பாயிண்ட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து அது ஒரு பேர் ஒண்ணு இருக்கும், எப்பயுமே ஒரு பேர் ஒண்ணு இருந்துட்டே இருந்தது. எதை வச்சு அந்த சாதனை நான் சொன்னேன்னா, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொன்ன காலத்தை வந்து உடைச்சு இன்னைக்கு எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, எல்லாரும் சிஎம் விஜய் அண்ணா மாதிரி வந்துருவாங்களா, வர முடியுமா அப்படின்னு நீங்களே இப்ப அதை சொல்ல ஆரம்பிச்சீங்க. இப்ப நம்ம அந்த தலைவரை கட் பண்ணிட்டோம் பாருங்க, புரியுதுங்களா? அந்த சாதனையை உடைச்சிட்டு இவர் வந்துட்டாருங்கும் போது இது ஈஸியா இருக்குமோ அப்படிங்கறதுனா எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒருவேளை அது விளையாட்டுத்துறை வேற இந்த மாதிரி ரொம்ப எலகுவா எடுத்துட்டாங்களா? இது பாசிட்டிவா நெகட்டிவா? நீ சொல்ற பேட்டர்ன் அது ஒரு ஓமை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது ஓகே தான். ஒரு கடை வந்து உடைக்கிறது அப்படின்றது, அதாவது நான் என்ன சொன்னோம்னா, எல்லா சாம்ராஜ்யங்களும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது உடைக்கப்படும். அது ஒரு குறுகிய காலமா இருக்கலாம், நீண்ட காலமா இருக்கலாம். அது அந்த மக்கள் பயனடைகிற விதத்தை பொறுத்து, அந்த ஆட்சியாளர்கள் அந்த சாம்ராஜ்யம் நடந்து கொள்ற விதத்தை பொறுத்து அது உடைக்கப்படும். அப்படித்தான் இருந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டு காலம் ஆயிருக்கு அந்த ஒரு கோட்டையை உடைக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை விஜய் அண்ணா அது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை அமைஞ்சிருந்தா, இன்னைக்கு அவங்க போட்ட ஊமைகள்லாம் சினிமாக்காரனால நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு தலையெழுத்தே இது கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது உடைச்சது வந்து பெரிய சாதனை இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ அந்த மாதிரி அவர் பண்ணிட்டதுனால இது எல்லாருக்கும் இயல்பா தோணும்ல, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அதுக்கான உழைப்பை இவர்களும் போட்டால், இப்ப விஜய் அவர்கள் வந்து இதுக்கான ஒரு பெரிய நீண்ட கால திட்டம் போட்டாரு. ஒரு 20 இருந்து 25 ஆண்டு காலம் அதுக்கு போட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி இப்ப நாளைக்கு தனுஷா இருக்கலாம், இல்ல எஸ்கேவா இருக்கலாம், யாரும் வரணும்னு நினைச்சா கூட அவங்க இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அவங்களும் அந்த ஒரு வழிமுறைகளை, அந்த நலத்திட்ட உதவிகளை, மக்கள்கிட்ட அந்த நெருக்கத்தை, மக்களுக்கான போராட்டங்கள்ல இப்படி எல்லா இடத்துலயும் அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டு அந்த மக்களோட நன்மதிப்பை பேராதரவு பெற்றாங்கன்னா உடைக்கலாம். யாரும் வர முடியாதுன்னு கிடையாது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அப்படி நினைச்சிருந்தா விஜய் சார் வந்து உடைச்சிருக்க முடியாது இல்ல. பட் ஒரு நீண்ட நெடிய காலம் இருக்கு. அதை தாண்டி இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு விஷயத்த வந்து அதுவா நகர்த்தி கொண்டு போய் விடும். இப்ப இத்தனை ஆண்டு காலத்துல, 70 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் வந்தார். அப்போ இன்னொரு 50 வருடம் பிடித்திருக்கு இன்னொருத்தர் வரும். அப்போ இன்னொருத்தர் யாரோ XYZ யார் வேணா அது சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு, அது சீக்கிரம் அதுதான் சொல்றேன், அது காலத்தின் கையில இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. இந்த விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி முறை, இந்த மக்களுக்கான பயன்பாடு, மக்கள்கிட்ட இவங்க கிட்ட இருக்கிற நெருக்கம், மக்கள் மீது இவங்களுக்கு இருக்கிற அக்கறை, ஈடுபாடு, செயல்பாடு, இது எல்லாமே தீர்மானிக்கும். இவங்க எத்தனை வருடம், 15-20 வருடம் இவங்களே இருக்கணுமா, அல்லது குறைந்த இந்த 5 வருடத்தோட இவங்க போகணுமான்றது இவங்களோட செயல்பாடு தான் தீர்மானிக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், வரணும்னு நினைக்கிறவங்க என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து இந்த மக்களை கவரணும், அந்த மக்களோட பேராதரவு அவங்க எப்படி
தன்வசப்படுத்தணும் இல்ல அப்படின்னு இருக்குல்ல. அதுலயுமே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து விஜய் சார் பேட்டர்ன் அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு பேட்டர்ன் அந்த இதுலயே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க அந்த கூட்டம் வச்சதே பாத்தீங்கன்னா எப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச குழந்தைங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் சொல்லிதான் முத ஒரு கூட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணாரு. அது ரொம்ப அழகா பண்ணாரு. எல்லார் வீட்டுக்கும் போய் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் கிடைச்சது. இவரும் அதே மாதிரி இவரோட பிறந்த நாளுக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம தனுஷ் சாரை பத்தி சொல்லணும். ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா அவர் பண்ண நம்ம சொல்லிதான் ஆகணும். எனக்கு தெரியும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு 100 நாள் வந்து இலவச சாப்பாடு சாலிகிராமத்துல போட்டிருக்காரு. உண்மையாவே ரொம்ப குவாலிட்டியாவும் போட்டிருந்தாரு அந்த சாப்பாடு. ஃப்ரீ சாப்பாடுன்னு சொல்லி கம்மியா எல்லாம் போடல. கண்டிப்பாவே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிரியாணி போட்டிருந்தாரு அவரு. 100 நாள் கிட்டத்தட்ட அவர் பிறந்த நாளைக்கு. இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவர் சாப்பாடு கண்டிப்பா போட்டிருப்பாரு. நல்ல விஷயங்கள் தான் கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரே பேட்டர்ன் இப்போ பட் அது பத்துமா இல்ல ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படிங்கறத நான் கேட்க வரேன். ஃபுட்டு போடுறதோ ஒரு இது பண்றதோ இல்ல, அது ஒரு நீண்ட கால பயணமா இருக்கணும். அது இப்ப இன்னைக்கு தனுஷ் அவரோட ஏஜுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னொரு 10 வருடங்களாவது இதுல அவர் பயணப்படணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள் பிரச்சனைக்கு போய் நிக்கணும். நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன். விஜய் சார் உச்சத்துல இருந்த போது கூட தன்னோட கேரியர் பத்தி கவலைப்படாம முக்கியமான பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்ணிடுவாரு. புரியுதா? தூத்துக்குடி போய் அங்க போராட்டத்துல கலந்துக்கிறதா இருக்கட்டும், நாகப்பட்டினம் போய் மீனவர் பிரச்சனையில போய் நிக்கிறதா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டிலே வந்து உட்கார்ந்துட்டு போனாரு. அப்போ இந்த மாதிரி உங்களோட அந்த மக்கள் பிரச்சனைகள்ல நீங்க உங்களோட அக்கறை இருக்கு இல்லையா, உங்களோட பங்கீடு இருக்குல்ல, சோ இதுதான் உங்களுக்கு சேர்க்கும். விஜய் சாருக்கு ஒரே நல்லதெல்லாம் வந்து சேர்ந்துடல. ஈவன் ஒரு ஆர்டிஸ்ட், மக்களுக்கு பிடித்தமானவர், இதெல்லாம் தாண்டி அவரோட சமூக அக்கறை இருக்கு இல்லையா, அதுவும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதான் அப்ப அவரோட 20 வருட உழைப்பு தான் அதை போய் சேர்த்து இருக்கு. இப்ப அதையும் சேர்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வெறுமனே நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு போடல. அவர் நடிகர் இருந்தாலும் மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். தன்னோட வருமானத்தை பத்தி கவலை இல்லை, வருமானத்தை நான் தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வர்றேன்னு ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருல்ல. சோ அதுவும் சேர்ந்துதான் வந்திருக்கு. இப்ப இதே விஜய் சார் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த எழுச்சி கிடைச்சிருக்காரு. புரியுதா? அப்போ அந்த ஒரு தியாகம் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கணும். நான் வெறுமனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடு போட்டேன், ஒரு 10-20 பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு கொடுத்துட்டேங்கிறது மேட்டர் இல்லை. மக்கள் பிரச்சனைகள்ல போய் நீங்க நிக்கணும். அது ரொம்ப முக்கியம்.